ஸ்மார்ட் அம்பிட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சந்தையானது இன்று ஆரம்பத்துல சரிவா இருந்துச்சுங்க. அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் எதிர்பார்த்தபடியே இந்திய சந்தையானது காலையில் சுமார் 1% சரிவுடன் 24,000 புள்ளிகள் என்ற வரம்பில் தொடங்கியது. காலையில் மோசமாக தொடங்கினாலும் வர்த்தக நேர முடிவில் நிப்டி 50 குறியீடானது 24,250 புள்ளிகளை தாண்டி 1%க்கும் அதிகமான மீட்சியை பெற்று பாசிட்டிவாக முடிவடைந்ததுங்க. ஆரம்பத்தில் நஷ்டத்தில் இருந்த முதலீட்டாளருடைய போர்ட்போலியோ மாலையில் லாபகரமாகவோ இல்ல பிளாட்டாகவோ மாறி இருக்கும் பலருடைய போர்ட்போலியோ. அதே நேரத்துல பேங்க் நிப்டியும் வங்கித்துறையில் ஆரம்பத்தில் 57,500 என்ற குறைந்தபட்ச புள்ளியை தொட்டு அங்கிருந்து சுமார் 700 புள்ளிகள் வரை மீண்டு 0.15% லாபத்தில் பேங்க் நிப்டி முடிவடைந்திருக்கிறார். இதற்கு மெயினா ஐடி துறை பங்களிப்பு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிப்டியின் பேங்க் நிப்டியினுடைய இமாலய மீட்சிக்கு ஐடி நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானதாகும். ஐடி குறியீடு இன்று 3% வரை உயர்ந்து அசத்தமாக முடிஞ்சுச்சு. டிசிஎஸ், எல்என்டி மைண்ட்ரி போன்ற நிறுவனங்களின் சாமர்த்திய இந்த வருஷம் Q1 காலாண்டு முடிய கணிப்புகளை விட சிறப்பாக, அதாவது புரோக்கரேஜர் அனலிஸ்டர்கள் எல்லாம் கொடுத்த கணிப்புகளை விட சிறப்பாக இருந்ததும் இன்று வெளியாக இருக்கும் கசியல் டெக் முடிவுகள் மீதான எதிர்பார்ப்பும் இந்த ஏற்றத்துக்கு காரணங்களாகும். ஆனா டிசிஎஸ் ரிசர்ட்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆசிய சந்தையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உள்ளதை பார்ப்போம். நிப்டி 50 லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி ஃபாட் ஆனது 24,221 என்ற நிலையில நிலை பெற்று இருக்குங்க. நிப்டி ஃபாட் ஆனது. அதே நேரத்துல ஃபீச்சர்ஸ் மார்க்கெட்ல 10 புள்ளிகள் பிரீமியம் காணப்படுகிறது. ஃபீச்சர்ஸ்ல 20 புள்ளிகளை பிரீமியம் காணப்படுகிறது. இது எக்ஸ்பிரி நாளைக்கு நிப்டி 50 எக்ஸ்பிரி தினத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பிரீமியம் சரியாக இருப்பதால் சந்தையில் நல்ல நகர்வுகள் மூமெண்ட் கிடைக்க நாளைக்கு வாய்ப்புகள் தெரிகின்றன. ஏற்றத்துக்கான முக்கியமான மேல உள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு சந்தை தற்போது இருக்கும் 24,240 என்ற ஃபீச்சர்ஸ்ல லெவலை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா மேலே நகர்ந்தா அது அடுத்த கட்ட உயர்வுக்கு தயாராகும். அவ்வாறு ஏறும் பட்சத்தில் சந்தையானது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸான 24,320, 24,380 மற்றும் 24,400 ஆகிய நிலைகளை நோக்கி எளிதாக முன்னேற வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல நாளைக்கு ஏதோ ட்ரம்ப் ஈரான்னால ஏதோ பிரச்சனைனால டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் செயின் தகவல்கள் படி ஏதேனும் மேலேயோ இல்லை கீழேயோ உடைய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. இப்போ உள்ள ஆப்ஷன் செயின் தகவல்கள் படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் நாளைக்கு மார்க்கெட்டு பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. சந்தை கீழே உள்ள 24,180 சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா $24,180 அந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டை உடைச்சிச்சு அப்படின்னா
சீக்கிரம் நல்ல ஒரு இறக்கம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைக்கு கீழ் உடைத்தால் 24,100 என்ற நிலைக்கு வரும். அதைத் தொடர்ந்து 24,030 என்ற இரண்டாவது சப்போர்ட் வரை இறங்குவதற்கான வழிகள் தோன்ற வாய்ப்பு உள்ளது. நாளைக்கு நான் கன்சால்டேஷன் எதிர்பார்க்கலாம். எங்கிட்ட அப் சைடோ இல்ல டவுன் சைடோ ஏதோ ஒண்ணு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கு முக்கிய எல்லைகளாக 58,000 மற்றும் 58,200 ஆகிய நிலைகள் கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் பேங்க் நிப்டி 58,200 என்ற வலுவான தடை நிலையை உடைத்து மேலே நிலை பெற்றால் சந்தையில் மிக பெரிய புல்லிஷ் வர வாய்ப்பு இருக்கு. 58,200 உடைச்சிச்சு அப்படின்னா இதன் மூலம் சந்தை அடுத்தடுத்து 58,350, 58,500 மற்றும் 58,700 ஆகிய ரெசிஸ்டன்ஸை நோக்கி மிக வேகமாக பயணம் செய்யலாம். சப்போஸ் டவுன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தை கீழ் நோக்கி 58,000 என்பது ஒரு ரவுண்டு நம்பர், உளவியல் ரீதியான ஒரு ரவுண்டு நம்பரு. இந்த முக்கிய ஆதரவு நிலையை உடைக்கும் பட்சத்தில் பியரிஷ் ட்ரெண்டானது உருவாகும் பேங்க் நிப்டியில். பிறகு பேங்க் நிப்டி 57,800, 57,600 என்ற சப்போர்ட் நிலைகளுக்கு நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நிப்டியில எஸ்பிஐ ரேட்ல ஏற்ற இறக்கங்களை பிரீமியம் கரைதல் போன்ற சிக்கல்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்செக்ஸ்ல நம்ம குறியீட்டுல கவனம் செலுத்தி ட்ரேடு பண்ணலாம். இது ஏற்றம் சென்செக்ஸ் அப்சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 77,750 என்ற நிலைக்கு மேலே தொடங்கிச்சு அப்படின்னா முதலில் 78,000 என்ற தடையை எதிர்கொள்ள அதனையும் கடக்கும் பட்சத்தில் 78,300 என்ற ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்லும். அதே நேரத்தில் டவுன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தையில் ஏதோ காரணங்களால் செல்லிங் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா 78,500 என்ற எல்லையை கீழ் நோக்கி உடைத்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் பெரும் சரிவை சந்திக்கலாம். இது 77,300 மற்றும் 77,000 ஆகிய கீழ்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆசிய சந்தைகள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தென்கொரியா சந்தை குறியீடானது 9% இருந்து 10% வரை மிக கொடூரமான வீழ்ச்சி இருக்குங்க. இதற்கு முன் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் தரவு மையங்கள் டேட்டா சென்டர் மீதான அதீத எதிர்பார்ப்பால் உயர்ந்த இந்த சந்தைகள் இப்போது அந்த ஆர்வம் குறைந்ததால் சரிவை சந்திக்கின்றன. இது இந்திய சந்தைக்கும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்மளும் ஏஐ டேட்டா சென்டர் நோக்கி பயணம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாம டேட்டா சென்டர் ஸ்டாக் எல்லாம் பெரிய கைபி ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் கையில இருக்கு. அதனால நம்ம மார்க்கெட்டும் கரெக்ஷன் வரலாம். சரிங்களா? வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். அதே நேரத்துல எஃப்ஐ முதலீடு ஆனது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தென்கொரியா, சீனா போன்ற ஆசிய சந்தைகளில் இருந்து தங்கள் பணத்தை வெளியிலே எடுத்து இந்திய சந்தையில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். இந்திய சந்தையில் இந்த அபார மீட்சிக்கு இந்த முதலீட்டு மாற்றமே எஃப்ஐஐ இன்ஃப்ளோவை காரணமாக பார்க்கப்படுகிறது. அதனாலதான் எஃப்ஐ வந்தாதான் மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுறது. அதே நேரத்துல இந்தியாவின் ஜூன் மாதத்திற்கான சில்லறை பணவீக்க தகவல் சிபிஐ இன்ஃபிளேஷன் வெளியாகியுள்ளது. முந்தைய மாதம் 3.93% ஆகவும் ரிசர்வ் வங்கியின் கணிப்புப்படி 4.30% ஆகவும் இருந்த நிலையில் தற்போது 4.38 அதிகரித்துள்ளது. ரிசர்வ் வங்கி கணிப்பை விட இப்போ அதிகரித்துள்ளது. இது கடந்த 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகளில் இந்தியாவில் மிக உயர்ந்த பணவீக்க அளவாகும். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியே இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஆனா
இந்த கவர்மெண்ட், இந்த பிஜேபி கவர்மெண்ட் 2014 வந்துச்சு. வந்ததுல இருந்து விலைவாசி அன்றாட தேவைகளுக்கான உள்ள பருப்புல இருந்து, துவரம் பருப்புல இருந்து, பாசி பருப்புல இருந்து எல்லா விலையும் ஏத்திட்டாங்க. இதை கேட்கறதுக்கு எந்த கட்சிக்காரனும் இல்ல. கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அழிக்கணும்னு சொல்லி அழிச்சாங்க காங்கிரஸ்காரங்க. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க அழிஞ்சுக்கிட்டு வராங்க. அதனாலதான் ஒரு கட்சியை அழிக்கணும்னு நினைச்சா தான் கட்சியை அழிஞ்சு போயிடும். ஓகே, நம்ம சந்தைக்குள்ள வருவோம். அதனாலதான் பணவீக்கம் அதிகமாயிட்டே போகுதுங்க. இப்படியே பணவீக்கம் போச்சு அப்படின்னா ரொம்ப மோசங்க. 2014 இருந்து பார்த்தீங்கன்னா கேட்டா இது ஈரானு அமெரிக்கா சந்தையுடைய பிரச்சனை இப்போ ஒரு 6 மாசமா தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? இதெல்லாம் நம்ம நாட்டு அரசியல் சுத்தமா சரியில்லை. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவே மாட்டேங்கிறான். இதுக்கு கோர்ட்ல இருந்து எல்லாருமே அந்த அரசுக்கு சாதகமா செயல்படுறாங்க. நாடு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் தனது கீசம் தீவில் இருந்து தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் ஒரு சுட்டு விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் பதில் தாக்குதலுக்காக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்களை குறிவைத்துள்ளது. தற்போது அமெரிக்கா ஈரானின் சாதாரண இராணுவ தளங்களை மட்டும் தாக்காமல் ஈரானின் முக்கிய பொருளாதார சொத்துக்களான பந்தர் ஆப்ஸ்போர்ட் போன்ற துறைமுகங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதால் ஈரானுக்கு இந்த யுத்தம் மேலும் கடினமாக மாறியுள்ளது. அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்தாத வரை முந்தைய உடன்படிக்கைப்படி ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு வாக்குறுதிகளையும் பின்பற்ற முடியாது என்று ஈரான் எச்சரிக்கை உள்ளது. அதனால இத ஞாபகம் வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துக்கிட்டு நம்ம மார்க்கெட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு சில நிறுவனங்கள் இதை பத்தி பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா நியூஸை பார்ப்போம். அதனால இண்டெக்ஸை பார்க்காம ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா உள்ள பங்குகளை பார்த்து நீங்க ட்ரேடு பண்ணுங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேபார்டரிஸ் தற்போதைய சூழல்ல இன்று சந்தை மீண்ட போதிலும் இந்த பங்கின் விலை சுமார் 0.67% 67% சரிந்து 1236 என்ற அளவில் முடிவடைந்து உள்ளதுங்க. இதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக் அரசியல் பாத்திரங்களால் கடந்த சில நாட்களாகவே இப்பங்கு சரிவு சந்தித்து வருகிறது. 1200 என்ற ரவுண்டு நம்பர் இது ஒரு வலுவான சப்போர்ட் ஜோனுங்க. மற்றும் மேல 1350 என்பது ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுகிறது. பிரபல உலகளாவிய புரோக்கரேஜ் நிறுவனமான நோமுரா டாக்டர் ரெட்டிஸ் பங்கிற்கு பையிங் ரேட்டிங் கொடுத்து 1740 என்ற இலக்கு விலையாக நிர்ணயித்துள்ளது. இது தற்போது விலையை விட சுமார் 40% அதிகம் என்பதால் இப்பங்கை வாட்ச் லிஸ்ட்ல வைத்து கண்காணிக்க வேண்டும் என்பது நமது முடிவு. அதே நேரத்தில் எல்என்டி மைண்ட் எல்டிஐஎம் சொல்லுவோம். தற்போதைய சூழல்ல சனிக்கிழமை வெளியான இதன் காலாண்டு முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்ததால் இன்று இப்பங்கு ஒரே நாளில் 6% வரை உயர்ந்து பின்னர் 4200 என்ற தடைநிலையை எதிர்கொண்டு 2.5% லாபத்தில் நிறைவடைந்துள்ளதுங்க. கடந்த 2 வாரங்களில் மட்டும் இப்பங்கு 16% மீண்டுள்ளது. ஒரு பங்கு இறங்கி இருக்கு டாக்டர் ரெட்டிஸ், ஒரு பங்கு 2 வாரங்கள்ல 16% மீண்டு உள்ளது. ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இப்பங்கிற்கு பையிங் ரேட்டிங் வழங்கி 4660 என்ற இலக்கை அறிவித்துள்ளது. வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பாருங்க. அப்புறம் கேபிஎஸ் மைண்ட் 2021 பட்டியலிடப்பட்டதில் இருந்து இப்பங்கு கிட்டத்தட்ட 76% வரை சரிந்து பெரும் வீழ்ச்சியை கண்டிருந்தது. ஆனால் கடந்த 5 வர்த்தக தினங்களில் சுமார் 16% வரை மீண்டு உள்ளது. முன்னணி நிறுவனமான ஐடிசி இன்ஃபோடெக் கேபிஎஸ் மைண்ட் நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குகள் மெஜாரிட்டி ஸ்டேக்கை வாங்கக்கூடும் என்ற புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது.
இந்த நிர்வாக மாற்றமே கேன் சேஞ்ச் பங்கின் விலையில் பெரிய சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஐடிசி இன்ஃபோடெக்கானது லிஸ்டிங் இல்லைங்க, லிஸ்டிங் இல்லாம இருக்கு. ஆனா ஐடிசிக்கு கீழே வரும். இது அந்த நிறுவனம் வந்து கேபிஎஸ் மைண்ட் நிறுவனத்தை அண்டர்டேக்கிங் பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ஏற்றமானது நடக்குது. அப்புறம் கார்டெக் நிறுவனம் தற்போதைய சூழல்ல பங்குச்சந்தையில் பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இப்பங்கு ஒரு சிறந்த உதாரணங்க. 1500 பட்டியலிடப்பட்டு 350 வரை சென்று 75% மேல சரிந்து, ஆனால் அன்றைய ஐபிஓ கிடைச்ச அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொறுமையா இருந்தவர்களுக்கு பிறகு 650% வரை லாபம் தந்தது. சமீபத்தில் கூட 49% சரிந்து பின்னர் 61% வரை மீண்டு உள்ளது கேல்டெக் கம்பெனி. ஆனா இந்த கம்பெனி கேபிஎஸ் மைண்டு டவுன்ல தான் இருக்கு. அதுவும் அடுத்து மீண்டு வரும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட பார்ப்போம். அதுவுமே கிட்டத்தட்ட 75% மேல இருக்கு கேபிஎஸ் மைண்டு. அதனால ஐடிசி குரூப் வாங்குறதுனால நல்லா விலை ஏற்றம் இருக்கும். அதனால ஃபண்டமெண்டல் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கேபிஎஸ் மைண்டை நீங்க போக்கஸ் பண்ணலாம். அதே போல பிரபல புரோக்கரேஜ் நிறுவனமான யூபிஎஸ் வந்து இந்த பங்கை அப்கிரேட் செஞ்சிருக்கு. கார்ட் ட்ரேடை அப்கிரேட் செஞ்சிருக்கு. 12 மாதங்கள் இலக்கு விலையாக 4000 விலை நிர்ணயித்துள்ளது. தற்போது விலை விட 42% மேலே போகும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட்சியல் டெக், டிசிஎஸ், இன்போசிஸ். கட்சியல் டெக் நிறுவனத்தின் சமீபத்திய காலாண்டு முடிவுகள் மிக சிறப்பாக வந்துள்ளன. 2026ஆம் ஆண்டில் ஐடி பங்குகள் டிசிஎஸ், இன்போசிஸ் சுமார் 35% வரை சரிந்திருந்தன. ஆனால் கடந்த 2 நாட்களாக ஐடி துறையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண மீட்சி மற்றும் சிறந்த காலாண்டு முடிவுகளால் இந்த முன்னணி ஐடி பங்குகள் அனைத்தும் வரும் நாட்களில் வலுவான ஏற்றத்தை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. இது வந்து டெட்கேட் பவுன்ஸா கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஒரு நியூஸ் பேஸ்ல ஒரு இதாக கொடுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் ஏசியன் மார்க்கெட்ல ஃபுல்லா ஐடி பங்குகள் எல்லாம் அடிச்சு துவச்சு எடுக்கிறாங்க. டேட்டா சென்டர் ஏஇ மூலமா ஃபுல்லா ஸ்டாங்க ஃபுல்லா. அதனுடைய பாதிப்பு நம்ம பங்கு சந்தையில ஐடி செக்டருக்கு இன்ன வரைக்கும் வரல. ஆனா கண்டிப்பா வரும்னு பெரிய பெரிய அனலிஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பையிங் ரேட்டிங் கொடுத்துள்ள முக்கியமான பங்குகளை பார்த்துக்கோங்க. பயோகான் வந்து பார்மா துறை சேர்ந்த பங்குகளுக்காக இலக்கு விலை 4500 தவறுங்க, தவறான இது. பயோகான போகும் 480 போகும் நினைக்கிறேன். போயிடுச்சு. நானூத்தி 4800 இருக்கு. 480 முடிய போகும் சொல்லி இந்த புரோக்கரேஜ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதே போல டிஎஸ்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இப்பங்கிற்கு 550, 600, 700 வரை இலக்குகள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அந்த பங்குக்கு டிஎஸ்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நியூ ஜென் கெமிக்கல் துறையை சேர்ந்த இந்த பங்குகளுக்கு 2700 தப்பு தப்பா வந்திருக்கு. நியூஜென் சாப்பிட்டு நியூஜென்லாம் ரொம்ப விலை கூடிருச்சு. Yeah. 2800 இலக்கு வச்சிருக்கு. இது விஷயம் தவறா இருக்கும், நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 270, 280 முடிய போகும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, 2800, 2700 முடிய போகும்னு சொல்லியிருக்காங்க.
திரிவேணி இன்ஜினியரிங் இப்பங்கிற்கு 501 இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டோம்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்டேஷனரி துறையைச் சேர்ந்த இப்பங்கிற்கு 2700 முதல் 3000 வரை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புரோக்கரேஜ் நிறுவனம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேண்டா காப்பி பண்ணாம நீங்க உங்க சொந்த பகுப்பாய்வை பண்ணிக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இது எல்லாமே ஒரு தகவலுக்காக மட்டுமே. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுடைய நியூஸை அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே அப்பவுமே நீங்க அந்த நியூஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா, ஃபுல்லா நியூஸ் பேஸ்டு போது அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அதே நேரத்துல ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா நல்ல நல்ல பங்குகள்லாம் இருக்கு. அதனால உங்களுக்குன்னு ஃபேவரட்டான பங்கை எடுத்துக்கோங்க. அந்த பங்கெல்லாம் நீங்க கவனமா பார்த்து முதலீடு பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பயோகான் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பயோகான் நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 480 எப்படியோ போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க எடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ஈக்விட்டாஸ் மார்க்கான பயோகானை எடுத்துக்குவோம். பயோகான நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கு. இது வாங்க, ஒரு ட்ரேடிங் செட்டப்பை சொல்லிடுறேன் பயோகானுக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபிபனாச்சி லோல இருந்து கைக்கு போடுங்க. அதை அப்படியே டே டைம் ஃப்ரேம்ல மாற்றிங்க. இப்போ 50% மேலே தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பங்கானது நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கேண்டில் பையிங் கேண்டில் கொடுத்துருக்கு. அதுவுமே ஒரு ஃபின்னிங் டாப்பா தான் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் ஒரு ஃபின்னிங் டாப் கொடுத்து இந்த 2வது கேண்டில் 75% மேல போகலாம். அதனால இந்த கேண்டில் ஒரு 75% மேல போகும்போது 421 ரூபாய்க்கு மேல போகும்போது அது 450 முடிய போகலாம். இப்ப நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் படி நம்ம டிராப் பண்ணணும் அப்படின்னா அதிக விக்கு உள்ளதை எடுப்போம். இந்த விக்கு லோ விக்கு, இந்த விக்கு எடுத்துக்கோங்க. கன்சால்டேஷன் ஆன இடத்துல க்ளோஸ் பக்கத்துல உள்ள டோஜி கேண்டில் எடுங்க. க்ளோஸ் பக்கத்துல உள்ள டோஜி கேண்டில், இந்த கேண்டில். இதுக்கு மேல உள்ள கேண்டில் இந்த கேண்டில். இதுவும் க்ளோஸ் பக்கத்துலயே. இந்த லெவலு. அதனாலதான் இந்த கேண்டிலோடைய 75% 421 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்டாக்கு நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அப்ப இந்த செல்லருடைய டாமினேஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இங்க இருந்த செல்லிங் ப்ரெஷர் ஆனது முடிஞ்சு பையர் கண்டதுக்குள்ள இப்பதான் வர பார்க்குது. தொடர்ச்சியா 3 நாளா செல்லிங் ப்ரெஷரு. ஃபர்ஸ்ட் ஒரு லோ பாடியோட செல்லிங் ப்ரெஷரு, அப்புறம் கை பாடியோட செல்லிங் ப்ரெஷரு. இந்த பாடியை விட இந்த கேண்டில் கேண்டிலை விட இது இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த கேண்டில் பையிங் ப்ரெஷர் இது 50%க்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் இந்த லாங் செல்லிங் ப்ரெஷர் கேண்டிலுடைய 50 கிட்ட தான் கொடுத்துருக்கு. 75க்கு மேல போகலாம். இதற்கு மேல போச்சுன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் ஆனது டவுன் ஆயிடும். செல்லிங் ப்ரெஷர் ஆனது டவுனா வீக் ஆயிடும். அதுக்கடுத்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துடும். ஆனா பூலிஷ் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கான பூலிஷ் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலான இந்த லெவல் முடிய போகும். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க. லோயர் டைம் ஃப்ரேம்ல இப்போதைக்கு டோஜினா இதுதான் டோஜி. சொன்ன மாதிரி இந்த 400
இந்த கேண்டில் 420 ரூபா சொன்னா டே டைம் பார்க்கும்போது இந்த 420க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் 1 ஹவர்ல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் வீக் ஆகி பையிங் ப்ரெஷர் வந்துடும். 1 ஹவர்ல பையிங் ப்ரெஷர் தான் இருக்கு. இப்போ நம்ம போட்டுட்டு பயோகானுடைய டெலிவரி வெளியே பார்ப்போம். என்எஸ்சிலே பார்க்கலாம். நீங்க ட்ரெண்ட் லைன்ல பார்த்தாலும் சரி, இல்ல என்எஸ்சில போய் பார்த்தாலும் சரி, இதை விட உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் டெலிவரி வேலை நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் இல்ல, இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்துக்கங்க, பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கணும். ஓகே, வாழ்க வளத்துடன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கோங்க. உங்க சொந்த அனலைஸை பண்ணி நீங்க பண்ணிக்கிறது நல்லது. வாழ்க வளத்துடன்.